பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டுள்ளதை கண்டித்து திமுக ஆர்ப்பாட்டம். வருகிற 27ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் போராட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. நீட் தேர்வுக்கு எதிராக கர்நாடக சட்டப்பேரவையில் தீர்மானம். தமிழ்நாடு மேற்கு வங்கத்தை தொடர்ந்த கர்நாடக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேறியது. புதிய மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நீதிமன்ற காவல் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை நீட்டிப்பு. டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் உத்தரவு. செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்கு ஆகஸ்ட் 5ஆம் தேதி விசாரணை. வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். ராயல்டி என்பது வரி கிடையாது, குத்தகை தொகை மட்டும்தான் என நீதிபதிகள் அமர்வு கருத்து. கனிமங்களுக்கு மாநிலங்கள் வரி விதிக்கக்கூடாது என விதிமுறைகளில் இல்லை என உச்சநீதிமன்றம் விளக்கம். தமிழ் புதல்வன் திட்டத்திற்கு முதற்கட்டமாக 400 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. கல்லூரி மாணவர்கள் 3.20 லட்சம் பேர் பயன்பெற திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியீடு. காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையால் கேஆர்எஸ் அணை முழு கொள்ளளவை எட்டியது. கேஆர்எஸ் அணைக்கு வரும் 38,500 கனஅடி நீர் அப்படியே வெளியேற்றம். சட்டமன்றத்திற்குள் குட்கா கொண்டு சென்ற விவகாரத்தில் முதலமைச்சர் உள்ளிட்டோர் வாதங்களை வைக்க அனுமதி. திமுக எம்எல்ஏக்கள் தரப்பில் வாதங்களை முன்வைக்க சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி. 100 கோடி நில மோசடி தொடர்பான முன்னாள் அமைச்சர் இமான் விஜயபாஸ்கர் வழக்கில் மேலும் ஒருவர் கைது. சென்னையில் ஒருவரை சிபிசிஐடி கைது செய்து கரூருக்கு அழைத்து செல்வதாக தகவல். முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்தார் ஐக்கிய அரபு அமைச்சர் அப்துல்லா பின் தௌப். புதிய தொழில் முதலீடுகள் குறித்து ஆலோசனை. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு 2 பேர் ஆஜர். மும்பையில் பெய்து வரும் கனமழையால் ரயில் மற்றும் விமான போக்குவரத்து பாதிப்பு. ஓடுபாதையில் தண்ணீர் தேங்கியதால் விமானங்கள் புறப்பட தாமதமாகும் என தகவல். காப்பு காட்டுக்குள் பழைய குற்றாலம் உள்ளதால் சட்டத்திற்கு உட்பட்டு சுற்றுலா மையம் அமைக்க முடிவு. சில மாதங்களுக்கு முன் திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி சிறுவன் உயிர்ந்த நிலையில் வனத்துறை நடவடிக்கை. டெல்லியில் தமிழ்நாடு இல்லத்தை ஜூலை 27ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். காணொலி வாயிலாக தமிழ்நாடு இல்லம் திறப்பு. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு பாரபட்சம். மத்திய அரசை கண்டித்து சென்னையில் சிபிஐ ஆர்ப்பாட்டம். தமிழக அரசு மின்கட்டணம் உயர்த்தியதை கண்டித்து தேமுதிக ஆர்ப்பாட்டம். மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி முழக்கம். மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் கனமழைக்கு 4 பேர் பலி. பள்ளத்தில் சிக்கிய தள்ளுவண்டியை எடுக்க முயன்றவர்கள் மீது மின்சாரம் பாய்ந்து உயிரிழப்பு. ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் லேசான நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 2.4 பதிவு. அதிர்ஷ்டத்தால் மட்டுமே 50 ஓவர் உலகக்கோப்பை ஆஸ்திரேலியா வென்றது. இந்திய அணியின் அப்போதைய பேட்டிங் பயிற்சியாளராக இருந்த விக்ரம் ராத்தோர் கருத்து.